தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே பல மாதங்களாக நீடிக்கும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் இறுதி முயற்சியில் ராமதாஸின் மனைவி சரஸ்வதி ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணி மீது ராமதாஸ் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போதிலும் அன்புமணி அமைதி காத்து வருகிறார். இந்நிலையில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை வழங்க கோரி வருகிற 20ஆம் தேதி விழுப்புரத்தில் போராட்டம் நடத்த அன்புமணி திட்டமிட்டுள்ளார். அதற்கு முன்னதாக தந்தை மகனிடையே சமரசம் ஏற்படுத்த சரஸ்வதி முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சென்னை அக்கரையில் உள்ள அன்புமணியின் இல்லத்திற்கு வந்த சரஸ்வதியை அன்புமணி வாசல் வரை வந்து அழைத்து சென்றார். பின்னர் அன்புமணியும் சௌமியாவும் சரஸ்வதியின் காலில் விழுந்து ஆசீர்வாதங்களை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் திலகமிட்டு சரஸ்வதி வாழ்த்தினார். சரஸ்வதியின் திடீர் வருகை கணவருக்கும் மகனுக்கும் இடையேயான உள்ள மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாகவே கட்சியினர் பார்க்கிறார்கள். சென்னையில் நடைபெற்ற பாமக துணை பொதுச் செயலாளர் AK மூர்த்தியின் மகன் நிச்சயதார்த்த விழாவில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸை நேருக்கு நேர் சந்திப்பதை அன்புமணி ராமதாஸ் தவிர்த்துவிட்டார். கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மனைவி சரஸ்வதியுடன் வந்திருந்த ராமதாஸ் மணமக்களை ஆசிர்வதித்துவிட்டு சென்றார். அவர் புறப்பட்டு சென்ற அரை மணி நேரம் கழித்து மனைவி மற்றும் மூத்த மகளுடன் வந்த அன்புமணி ராமதாஸ் மணமக்களுக்கு மோதிரம் பரிசளித்து ஆசிர்வாதம் செய்தார். அன்புமணி ராமதாஸ் புறப்படும் போது வந்த பாமக நிறுவன தலைவர் GK மணி ஒருவருக்கு ஒருவர் நலம் விசாரித்துக் கொண்டனர். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.